வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு ஒரு கேரளா டிஷ்ஷான மொளகூட்டல் தான் பண்ணி காமிக்க போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 மிளகாவும் வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து தேங்காயும் சேர்த்துடலாம். இதுல ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்தோன்னா இந்த ஹீட்லயே இந்த தேங்காவும் நல்லா வறுபட்டுடும். அதனால ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் கூல் ஆனோன்னா ஜீரகமும் இதோட சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதை இப்போ அரைச்சுன்னு வந்துட்டோம். பேன்ல வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சௌச்சோ ஏற்கனவே வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். ஸோ குக்கர்ல வேக வச்ச சௌச்சோ தான் இது. இது அப்படியே இதில் சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பும் போட்டுடலாம். இதுக்கு வந்து நான் சௌச்சோவை எடுத்திருக்கேன். இது பொடலங்காய் வச்சு கூட பண்ணலாம். இல்லைன்னா 2-3 வெஜிடபிள்ஸ், கேரட் அந்த மாதிரிலாம் எல்லாம் 2-3 காய் போட்டு கூட பண்ணிக்கலாம். இதை இந்த அரைச்சதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப்பு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பைத்தம் பருப்பு. பைத்தம் பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் 2 மிக்ஸ் பண்ணியும் வைக்கலாம். வெறும் பைத்தம் பருப்பும் வைக்கலாம். இல்லை துவரம் பருப்பும் வைக்கலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாம். இதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன். எல்லாம் சேர்த்து கொதிக்கட்டும். பாருங்க எல்லாமே நல்லா கொதிச்சு எல்லாம் நல்லா வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெயில் போட்டு பண்ணால் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளிச்சு கொட்டலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு. ஒரே ஒரு மிளகா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன். என்ன அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.